போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கல்லர்வெளி வட்டார கிறிஸ்தவ ஐக்கிய புரிந்துணர்வு பவனில் இந்த ஆண்டும் மிக சிறப்பாக நடத்துவதற்கு கிருபை செய்த கடவுளை பொறுத்தளிப்போம், மகிமைப்படுத்துவோம். முன்னவர்களை இந்த பகுதியில் நாம் ஒன்று கூடி இந்த சிறப்பாக இந்த இடத்திலிருந்து தொழுகையுடன் இந்த பகுதி தொடர்வதற்கு நாம் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இது கூடி வந்திருக்கின்ற திருச்சபைகள், குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை பாதிரியார், அவரை சார்ந்து வந்திருக்கின்ற பொறுப்பாளர்களே, இறைமக்கள் அனைவரையும், அதோடு இன்னும் வெற்றிய சேலை குரு அம்மா அவர்களையும், அவர்களோடு வந்திருக்கின்ற திருச்சபை பொறுப்பாளர்கள், திருச்சபையாரையும், தென்னிந்திய திருச்சபை CSI போதகர் பிதாக்கள் மற்றும் சபை குழு உறுப்பினர்கள், பேச்சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் உள்ள சபை விசுவாசிகள், இவ்விதமாய் அனைவரும் இந்த இடத்துல ஒருங்கிணைத்திருக்கின்றோம். இந்த சுற்றுவட்டாரத்தில் வாழ்கின்ற அநேக மதத்தை சார்ந்தவர்கள் நம்மோடு இணைந்து நிற்கிறார்கள். அனைவரையும் குறிப்பாக இவைகளெல்லாம் ஒருங்கிணைத்து நடத்துக கல்லங்குழி சேக திருமறை பள்ளி ஒன்றியத்தினுடைய செயலாளர் மிஸ்டர் சௌந்தரராஜ் அவர்களோடு இணைந்து செயல்பட்ட பொறுப்பாளர்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று நன்றியை கூறிக்கொள்கிறோம். இப்போது இந்த பவனிக்கு ஆரம்பமாக 4வது முதல் ஜெபத்தை ரெவரண்ட் ரிக்ஸ்டன் சாமுவேல் செங்கோடி ஆயர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். தொடர்ந்து 4வது பாடலை பாடலாம். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே, இந்த புதுத்தோலை ஞாயிறை நாங்கள் சிறப்பான முறையில் அனுசரிக்க ஆண்டவரே, கல்லங்குழி வட்டார கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சார்பாக இணைந்து இந்த பகுதியிலிருந்து நாங்கள் பவனியாக நாங்கள் ஆலயத்திற்கு நாங்கள் கடந்து செல்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். துவக்க நிகழ்வாக இந்த ஆண்டவரை பொதுக்கூட்டத்திலும் ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கத்திலும் தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரோட ஆலயத்திற்கு நாங்கள் பவனியாக சொல்லுகின்ற பொழுது அதன் மூலமாக ஆண்டவருடைய திருப்பெயர் மதிப்பிடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் எங்கள் சாட்சி இந்த பகுதி மூலமாய் காத்து ஆண்டவருக்கு மகிமையாய் நாங்கள் ஆண்டவரை சொல்ல தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நிகழ்வுகளை பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஆண்டவரை போதகர்களுக்காக, ஆண்டவரை பொறுப்பாளர்களுக்காக, விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடன் ஆண்டவருடைய கிருபையின் கரம் கொலை தொடர்ந்துள்ள எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவருடைய தூய பிரசன்னம் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் தாளிலே 4வது பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கு. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, 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 மகிமை
அல்லேலூயா 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 மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே அல்லேலூயா 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 மகிமை அல்லேலூயா 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 மகிமை துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே அல்லேலூயா 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 மகிமை அல்லேலூயா 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 மகிமை யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே அல்லேலூயா 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 மகிமை அல்லேலூயா 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 மகிமை இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம் வேகம் சென்றிடுவோம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே தொடர்ந்து அருட்தந்தை ரோமன் கத்தோலிக்க சபை கல்லூரி அவர்கள் திருச்சோலை நாயனுடைய வழக்க முறையை அளிக்கிறார்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தின் போது இயேசுவினுடைய ஆசீர்வாதம் அருளும் உங்களோடு இருப்பதாக இந்த வாழ்த்தை சொல்லி என்னுடைய மறைவுரையை நான் துவங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய குழுத்தோலை மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒன்று. இந்த மரத்திற்கும் அல்லது இயற்கைக்கும் கடவுளுக்கும் ஒரு முக்கியமான உறவு உண்டு. அந்த உறவு நமக்கும் தொடர்ந்து செயல்படுகிறது என்பதை இந்த ஞாயிறு நமக்கு விளக்கப்படுகிறது. தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் படைத்து படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். இறுதியிலே மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்து
ஒரு தோட்டத்தை அந்த மனிதனுடைய கரத்திலே கொடுத்து அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய கனியை மட்டும் உண்ண வேண்டாம் என்று சொல்லி தோட்டத்தையே முழுவதுமாக கொடுத்து ஆண்டு அனுபவித்து அதை பள்ளி பெருக செய்யக்கூடிய உடன்படிக்கையை அந்த மனிதனோடு ஏற்படுத்துகிறார். ஆனால் மனிதனுடைய பலவீனம் அல்லது பாவம் அந்த கனியை பறித்து சாப்பிட செய்கிறது. கடவுளுக்கும் மனிதருக்கும் இருக்கக்கூடிய உறவை அது துண்டிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எருசலேம் ஆலயம் தொடங்கி எந்த இடத்திலெல்லாம் தொழுகை கூடங்களையும் ஆலயத்தையும் கட்டி நிறுவினார்களோ அந்த ஆலயத்தை புனிதப்படுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய மரத்தை பயன்படுத்தி அதன் கிளைகளால் அலங்கரித்து ஆலயத்தை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தினார்கள். தங்களுடைய பாவங்களுக்காக கழுவி அல்லது சுத்தப்படுத்தி தன்னை புனிதப்படுத்த அந்த ஆலயத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். மக்கபேயர் நூல் அழகாக சொல்லும், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மரத்திலிருந்து கிளையை கொண்டு வந்து ஆலயத்தை அலங்கரித்து ஆலயத்தை சுத்தப்படுத்தி தன்னுடைய பாவங்களிலிருந்து மீட்டு புதிய வாழ்வுக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். அதே வாழ்வுதான் இயேசுவுடைய வாழ்வாக இருக்கிறது. ஒரு மரத்தை சிலுவையாக அவர் சுமந்து செல்கிறார். அந்த மரத்தினுடைய கிளையை அவர் தன்னுடைய தோளிலே சுமந்து கல்வாரி பணி நோக்கி செல்லுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இது நம்முடைய கரங்களில் வைத்திருக்கக்கூடிய இந்த குறுந்தோலையை போல மரத்தினுடைய கிளையை ஒடித்து இயேசுவின் பின்பாக செல்கிறார்கள். இந்த நாள் இந்த குருத்து ஞாயிறு அன்று இயேசுவினுடைய பின்பாக சென்றவர்கள் இயேசுவை தாவீது மகனுக்கு ஓசானா அரசர் அரசர் என்று சொல்லி கோஷமிடுகிறார்கள். ஆனால் அடுத்த வாரம் அதே பவனி அதே இடம் வார்த்தை மட்டும் வித்தியாசமாக மாறுகிறது. இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும், இவரை கொலை செய்யுங்கள் என்று சொல்லி ஒரே வாரத்தில் இன்றைய மாற்றம் என்று சொன்னால் இந்த முதல் வாரத்தில் ஆண்டவருடைய மகன் இயேசுவுக்கு ஓசானா அவர் அரசர் என்று கோஷமிட்ட மக்கள் யார்? அடுத்தது அவர்கள் இந்த இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கோஷமிட்டவர்கள் யார்? இந்த இரண்டு பின்னணியை ஆய்வாளர்கள் அழகாக சொல்லுவார்கள். அல்லது வரலாற்றிலே பார்ப்போம் என்று சொன்னால் முதல் நாள் அல்லது இன்று இயேசுவோடு பின்தொடர்ந்தவர்கள் நாடோடிகள் என்று சொல்லுவார்கள். கடைகளை வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லுவார்கள். எருசலேம் நகருக்குள் செல்ல முடியாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தப்பட்டவர்கள், எருசலேம் ஆலயத்திற்குள் போக முடியாது என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள். இந்த மக்கள் எல்லாம் எப்போது அல்லது என்றாவது ஒரு நாள் இந்த ஆலயத்திற்குள் செல்லுவோம், இந்த நகரத்திற்கு செல்லுவோம், எங்களை வழிநடத்துவதற்கு எங்களுக்கு சுதந்திர காற்று கொடுப்பதற்கு ஒரு தலைவர் வருவார் என்று சொல்லி அந்த தலைவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் முன்னே செல்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லலாம். இதே போன்று பல கூட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். அரசியல் மேடைகள், ஒவ்வொரு சூழல்கள், எல்லா விதத்திலும் மக்களை முன்னே விட்டு அவர்கள் பின்பாக போவார்கள். ஆனால் இந்த பவனியிலே இயேசு முன்பாக செல்வார், அதை தாண்டி மக்கள் செல்வார்கள். அப்படி என்று சொன்னார், நான் முன்பாக செல்கிறேன், என் பின்னே நீங்கள் வாருங்கள், உங்களுக்காக நான் என்னுடைய ரத்தத்தை கொடுக்கிறேன், அல்லது என்னுடைய பணியை நான் செய்ய ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி போகின்ற பொழுது அவர்களிடம் இருந்த வார்த்தை அழகாக வரும். தங்களிடம் இருக்கக்கூடிய துணிகளை பாதையிலே போடுகிறார்கள். தாங்கள் வளர்த்திருந்த கழுதையை கொண்டு வந்து அதற்கு இயேசுவை உட்கார வைக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த மரத்திலிருந்து கிளையை ஒடித்து ஆண்டவருக்கு ஓசானா ஓசானா என்று சொல்கிறார்கள். ஏழைகள், அநாதிகள், இந்த உலகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், இந்த மக்களுக்காக தன்னுடைய பணியை தொடங்குகிறார். அவர் அரசின் வெற்றிவாகையாக சொல்கிறார். நம்முடைய தமிழ் சமூகத்தில் அழகாக வந்து சொல்லும் வாகை பூ. ஒரு பேரையை வெற்றி பெற்றுவிட்டு அவர்கள் வீடு திரும்புகின்ற பொழுது வாகை பூவை அல்லது வாகை மரத்தினுடைய கிளையை எடுத்துக் கொண்டு வருவார்கள். இங்கு இருப்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி கொண்டாடுவார்கள். அதே வெற்றியை தான் கடவுள் அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மக்களோடு வாழ்கிறார், அந்த மக்களை வழி நடத்துகிறார். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் என்ற பாடல் வரிகள் அதை தெளிவாக விடுத்துகிறது. எனவே இந்த நாள் என்பது நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள், இதிலிருந்து நம்மை கழுவ அல்லது நம்மை புனிதப்படுத்த சொல்லலாம். ஒரு வார்த்தை அழகாக சொல்லும். சிக்னல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நில் தவறி பின் செல். இந்த வார்த்தைக்கு உரு கொடுப்பதுதான் இந்த நாள். இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையை சற்று நின்று திரும்பி பார்த்து அதை கவனித்து என்னுடைய வாழ்க்கையை புனிதப்படுத்தி இயேசுவின் பின்னால் செல்ல என்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் இந்த சமூகம், கிறிஸ்தவ சமூகம் ஒன்று கூடி இருக்கிறது என்று சொன்னால் நாமும் நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம், சற்று நிற்போம். இந்த நிற்கக்கூடிய நிலையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் எந்த அளவுக்கு இயேசுவோடு இணைத்திருக்கிறேன், எந்த அளவுக்கு இயேசுவோடு பயணிக்கிறேன், இந்த சூழலை நான் இதற்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன்.
நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள், ஒன்று சேர்ந்தவர்கள். இயேசு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார், நன்று நன்று, எல்லோரும் ஒன்றாக இருப்பது எத்துணை நன்று. யோவான் 17:21 அழகாக சொல்லும், தந்தையே நீ நான் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. அந்த ஒன்றாக இருப்பார்களாக என்ற வார்த்தைக்கு வெற்றியின் அடையாளமாக நாம் தாங்கி இருக்கக்கூடிய இந்த குருத்தோலை அமையட்டும். இந்த குருத்தோலை பவனி இயேசுவை நம்முடைய தலைவராகவும் நம்முடைய அரசராகவும் ஏற்றுக்கொண்ட நாம் நமக்குள் பிளவுகள் இல்லாமல் நமக்கு ஒற்றுமையை வலுப்படுத்த, அந்த ஒற்றுமை கடவுளுடைய ஆசிரியை பெற்றுத்தர இந்த பவனி அமையட்டும். அதற்கு ஒத்துழைப்பு அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் அருளும் உங்களோடு இருக்க வேண்டுகிறேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். தொடர்ந்து அன்பர்களே, தொடர்ந்து நன்றிகளை மாற்ற வருகிறவர்கள் கல்லங்குழி சேகரத்துக்கு உட்பட்ட அனைத்து திருச்சபைகளுடைய சண்டே ஸ்கூலுடைய செயலாளர் மிஸ்டர் சௌந்தரராஜ் அவர்கள் நன்றி உரை தொடர்ந்து நிறைவு ஜபத்தை லட்சுமி சேவை குருவம்மா அவர்கள் எடுத்து தொடர்ந்து பாடல் மூலமாய் பவனி ஆகி திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் கல்லங்குடி வட்டார கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் காலை வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறோம். இந்த ஆண்டும் இந்த ஐக்கிய குருத்தோலை பவனியை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கு துதி கனம் மகிமை அனைத்தையும் காணிக்கையாக்குகிறோம். இந்த நாள் இந்த நிகழ்வுகளை எங்கள் எளிய அழைப்புகளை ஏற்று வருகை தந்தவர்கள் அனைவரையும் மீண்டுமாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இதை கலைஞராக நடத்திய கல்லங்குடி சிஎஸ்ஐ சேகர ஆயர் அவர்கள் குறித்த நேரத்தில் வருகை தந்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி எல்லாவை தலைமையாக நடத்தினார்கள். அவர்களையும் கல்லங்குடி திருத்துறையின் இறை மக்கள் அனைவரையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் கல்லங்குடி வட்டார கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுங்கள். அதேபோல அருமையானதொரு விளக்க உரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கல்லங்குடி ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய குருவானவர் அவர்கள் சபை இறைமைகளோடு அருகில் இருந்து இந்த நிகழ்விலே பங்கு பெற்றார்கள். நல்லதொரு குருத்தோலை ஞாயிறு பற்றிய ஒரு விளக்கத்தை நமக்கு அளித்தார்கள். அவர்களுக்கும் இறைமக்கள் அனைவருக்கும் கல்லங்குடி வட்டார கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். சர்வேசன் ஆரணி பூங்கோடு அதை சார்ந்த இறை மக்கள் குருவானவர் அனைவரும் இங்கே வருகை செய்துள்ளார்கள். அவர்களையும் கல்லங்குடி வட்டார கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். தென்னிந்திய திருச்சபை மாராங்கோடம், பாக்கர்புரம், மாவரோடை, செங்கோடி, கோணத்தோடை திருச்சபைகளின் ஆயர்கள், சபை ஊழியர்கள், இறை மக்கள் அனைவரும் வருகை தந்துள்ளார்கள். உங்கள் அனைவருக்கும் கல்லங்குடி வட்டார கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் கல்லங்குடி வட்டார கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இதற்காக ஜெபித்தவர்கள், உழைத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றோம். தொடர்ந்து கல்லங்குடி அனைவருக்குவராக ஆமென். யாவரும் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். உன்னதங்களில் வாசமாக இருக்கிறதான கிருபை நிறைந்து அன்பின் தமது பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் இந்த குருத்தோலை பண்டிகைக்கான நம்மை துதிக்கிற ஆண்டவரை, நம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, ஸ்தோத்திரம். திருச்சபை மக்களாய் ஊழியக்காரர்களாய் இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பவனிலே நாங்கள் செல்லும்படியாய் என் ஆண்டவர் முன்னிறுத்தபடி நான் நம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை. அஞ்சு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கழுதை குட்டியின் மேல் நீர் ஏறி பவனி செல்லும் பொழுது அநேக ஜனங்கள் முன்னும் பின்னுமாய் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. குருத்தோலை கையில் ஏந்தி ஆண்டவரே மலக்கரைகளை எல்லாவற்றையும் தரித்து போட்டு வஸ்திரங்களை விரித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது போல இந்த நாளும்
எங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி உங்களுக்கு பின்பதாக தகப்பனுடைய சமூகத்துக்கு பின்பதாக வந்து ஆண்டவரே தகப்பனை இந்த பவனை நாங்கள் ஆரம்பிக்கும்படி ஆரம்பிக்கிற கர்த்தாவே தேவ தலைமையோடு கூட தங்கியிருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாட்சி பவனி வெற்றி பவனி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் அநேகருக்கு சாட்சியாய் அமையும்படியாய் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் இன்னும் கொண்டு வருகிறதாய் அமையும்படி கட்ட கிருபை செய்கிறாங்க. கிறிஸ்துவை அன்பை விட்டு தூரம் சென்றவர்கள் இந்த சாட்சியை பவனி மூலமாய் தகப்பனை கிறிஸ்துவோடு கூட நெருங்கி வாழும்படியான ஒரு உந்துதல் உண்டாகும்படி கட்ட கிருபை செய்யும்படியான செபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக பரிசுத்த ஆவியுடைய ஆளுகை உண்டாகும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. பங்கு கொள்கிறான பிள்ளைகள் அனைவரையும் கத்த ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய தெய்வீக பிரசனங்களை சூழ்ந்து வரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானுடைய வல்லத்தில் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாழ்வு கர்த்தருக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தருக்குள்ளாய் வளர்ந்து பெருகும்படி கத்த கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆலயங்கள் நடைபெறான ஆலயங்களை கத்த பொருட்படுத்திக் கொள்கிறாங்க. எல்லாம் தேவனாம மகிமைக்கிற நடைபெறும்படியாய் ஆவியானவர் இரக்கம் செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவர் அப்படியே செய்ய போற கிருபையை எண்ணி நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவை அனைத்தும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து பாடல் பாடப்படும் போது பவரியாவே அவர்கள் திருச்சபைக்கு கடந்து சொல்லிக் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி நம்முடைய திருச்சபைகளுக்கு நேராக பவனியாக கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவதாக இந்த சித்திரங்கோடு பகுதியிலே மாவரவளை திருச்சபை கடந்து போகும். இந்த பகுதியிலே வெற்கொந்தி பகுதிக்கு நேராக திரும்பும் போது மாராவணம் சிஎஸ்ஐ முதலாவதாகவும் அதை பின்தொடர்ந்து ஆத்தனபுரம் சிஎஸ்ஐ சபையும் கடந்து போகும். கல்லுங்குடி பகுதியிலே செங்கோடி சிஎஸ்ஐ முதலாவதாக, அதை பின்தொடர்ந்து ரோமன் கத்தோலிக்க திருச்சபை கல்லுங்குடி, அதற்கு பின்பதாக ரட்சணிய சேனை பூங்கோடு, அதற்கு அடுத்தபடியாக சிஎஸ்ஐ கோணத்துவிளை, அதைத் தொடர்ந்து சிஎஸ்ஐ கல்லங்குடி. இந்த நிலையிலே நாம் நம்முடைய பவனியை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். பாடல்களை பாடி நாம் பவனியாக கடந்து செல்வோம். முதலாவது பாடல் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம், அன்று போல